திமுக அமைச்சர்கள் வந்து திரு ஆவடி நாசர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை வந்து மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறுது. 50 போட்டாங்க அப்படிங்கிற மாரி விஷயம். அத அவர் தவிர்த்து இருக்கணும். கண்டிப்பா அவரோட பேச்சு வந்து ரொம்ப தவிர்க்கக்கூடிய பேச்சு தான். அத வந்து ஒரு கேள்வியா கேட்கும்போது, கரூர்ல நடந்த 41 பேரோட அந்த இறப்புங்கிறது விசாரணையில இருக்கு. மீதி 9 பேர் இறப்பும் எங்க கூட்டத்துக்குள்ள வந்து இறந்தாங்களா? விபத்துல இறந்தாங்க. அங்க வரும்போது இறந்தாங்க. இங்க வரும்போது இறந்தாங்க. அவங்களுக்கு நோய் இருந்து இறந்தாங்கன்னு. இவங்க என்ன காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. மெடிக்கல் சர்டிபிகேட் குடுத்துட்டு இருக்காங்க சார். இன்னும் சொல்லப்போனா விக்கிரவாண்டியில வந்தவங்க நிர்வாகிகள் சார். இளைஞரணி நிர்வாகிகள். இளைஞரணி நிர்வாகிகள் சார். அந்த நிர்வாகிகளுக்கு விஜய் இரங்கல் தெரிவிக்கல. சார் இந்த இந்த விக்கிரவாண்டியில இறந்து போனவங்களே வந்து நான் எதிர்பார்ப்பேன்னு கேட்டீங்கன்னா, விக்கிரவாண்டி மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 3 பேர் இறந்து போயிட்டாங்க சார். ஏன்னா காலையில ட்ரெயின்ல இருந்து ஒரு பையன் குதிச்சிட்டான். 2 பேர் ரொம்ப எக்ஸைட்மென்ட்ல குதிச்சிட்டான். விக்கிரவாண்டி மாநாட்டு வாசல்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இந்த 2 பேர் மொத்தம் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. நான் எதிர்பார்த்தது விஜய் உள்ள வந்தோன்னே, இந்த மாதிரி ஒரு 4 பேர் தவறி போயிருக்காங்கன்னு எனக்கு செய்தி வந்துச்சு. நான் வந்து இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன். சார் அதோட ஒண்ணு சொல்றேன். விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு 3 நாளைக்கு முன்னாடி, இங்க எப்படி பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தோ, அதே மாதிரி பாண்டிச்சேரியோட செயலாளர் வந்து சரவணன். அவர் இறந்து போனார் சார் ஹார்ட் அட்டாக்கு. விஜய் போவே இல்ல சார். விஜய் இரங்கலும் தெரிவிக்கல. சார் நெல்லை மாவட்ட ஜெயலலிதா சஜியை விட யார் சார் வேணும்? புஷி ஆனந்தெல்லாம் அப்புறமாட்டி சார். சஜி வந்து திருநெல்வேலிக்கு திருவனந்தபுரத்துக்கும் அவர் தான் சார் இன்சார்ஜ். எங்களுக்கெல்லாம் தெரியும் சார். ஆமா அதான் சொல்றேன். அதான் சார் நீங்க போயிருக்கணும். இல்ல அட்லீஸ்ட் வந்து இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு மாநாடுல இல்ல பொதுக்கூட்டங்கள்ல அவருக்கான படத்திறப்பு ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும் சார். அவங்க குடும்பத்துக்கு கூட எதுவும் பண்ணலவங்க. அவங்க குடும்பத்துக்கு கூட ஒண்ணும் பண்ணல. விஜய் அதான் விஜய். நான் சொல்றேன் சார் புஷி ஆனந்துக்கே அது ஆயிருச்சுன்னா கூட என்னுடைய ஆருயிர் பொதுச் செயலாளர் இறந்து விட்டார். அவருக்கு இரங்கல் தெரிவிக்க வீட்டுல உட்காந்துக்குவார். சொல்லி போக மாட்டார். அதுக்கு ஏன்பா கூட்டம் வந்துடும் நான் ஏன் போகணும்? அப்ப அப்படி ஒரு வியாதி அவருக்கு இருக்கு. நான் வந்தா கூட்டம் வந்துடும். சார் அவர் வந்து அதான் சொல்றேன் இல்லையா, ஃப்ரிட்ஜுக்குள்ள வளர்ந்த ஆப்பிள். அந்த ஆப்பிள் அப்படியே கெட்டு போகாம இருக்கணும்னு பாக்குறாரு. சார் இவங்க வந்து நிக்கிறாங்களே சொல்றாங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போயினா என்ன சொல்றேன், ஒரு 1/2 மணி நேரம் வெயில வந்து நில்லு நீ. பஸ்ஸோட கீழே இறங்கு முதல்ல. ஒரு 1/2 மணி நேரம் வெயில நில்லு. அப்பதான் மக்கள் பாரு கஷ்டம் உனக்கு கொஞ்சமாவது என்னங்கிறது தெரியும். நீ அழகா பஸ்ல ஏசி பஸ்லயே வர்ற. ஏசி பஸ்ல இறங்கி அப்பா ரொம்ப வேர்க்குதுப்பா. ஏர் கூலர் வச்சிட்டீங்களா? ஏர் கூலர் வச்சிட்டேன்ப்பா. ரைட் ஒரு 25 நிமிஷம் நான் பேசிட்டு கிளம்பிடுறேன். அவ்வளவுதான். திரும்ப பஸ்ஸுக்குள்ள போ, ஏசி போடு, போ. அடுத்து உனக்கு ஃப்ளைட் சார்ட்டர் ஃப்ளைட் ரெடியா இருக்கும். அதுல ஏசி போட்டு கிளம்பி.